அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது குரு அகாடமி ஆஃப் காமர்ஸ் வழங்கக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வுக்கான எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடிய எஜுகேஷன் கமிட்டியை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானதாக இருக்கும். இதுல பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு இதுல கொடுத்துருக்கோம் பாருங்க. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இதுல இந்த பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்ட்டா மெக்காலேனுடைய குறிப்புகள் 1835ங்க. 1835ல மெக்காலேனுடைய குறிப்புகள், அது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புங்க. மெக்காலேனுடைய குறிப்புகள் அப்படின்றது. அடுத்தா பாத்தீங்கன்னா வுட்ஸ் டெஸ்பேட்ச், வுட்ஸ் டெஸ்பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வுட்ஸ் டெஸ்பேட்ச்ங்கிறதும் இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அடுத்ததா ஹண்டர் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹண்டர் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சாட்லர் கமிஷன். இதுல நமக்கு இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்க உற்று நோக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்ட்டா இதுல ஒவ்வொரு 3 வருஷத்தை எளிமையா நீங்க ஞாபகத்துல வைங்க. அப்பதான் உங்களுக்கு இது கிளாரிட்டியா புரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அப்பத்துக்கு அப்பயே நீங்க அதை கேட்கலாம். அதுக்காக இத எப்படி இந்த வகுப்பு பாருங்க, எப்படி உங்களுக்கு கொண்டு போக போறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே, இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3ஐயும் ஒரே இதா எழுதிக்குவாங்க. அதாவது இந்த 3ஐயும் ஒரே மாதிரி எழுதிக்காங்க. அதாவது 90ஸ்க்கு முன்னாடி இந்த 3ஐயும் தனியா பாருங்க. பிஃபோர் 90s அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிஃபோர் 90th செஞ்சுரிக்கு முன்னாடி ஒண்ணு பாத்தீங்கன்னா மெக்காலேனுடைய குறிப்புகள், ரெண்டாவது வுட்ஸ் அறிக்கை, அடுத்தது ஹண்டர். இப்போ 35ல தொடங்கி 82, 35, அடுத்தா பாத்தீங்கன்னா 54, அடுத்தா பாத்தீங்கன்னா 82. இந்த 3 விஷயங்களை நான் தெளிச்சுக்கலாம். 35, 84, 82. அடுத்த பாருங்க சாட்லர் அப்படின்ற ஒரு கமிஷனும், ஹர்டா கமிஷன் சொல்லக்கூடியதும், அடுத்தா பாத்தீங்கன்னா சப்ரூ கமிஷன். இந்த இது பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 வந்து ஒரு கேட்டகரியில நீங்க கொண்டு வரலாம். இந்த 3 வந்து ஒரு கேட்டகரி. ஏன் ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 கூட ஒரு கேட்டகரியில கொண்டு வரலாம். 37 தனியா வச்சுப்போம். அதனால இந்த 3ஐயும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு இதுல கொண்டு வாங்க. இந்த 3க்கு ரிலேஷன் இருக்கும். இதெல்லாம் இந்த 3ஐயும் ஒண்ணு தனியா படிங்க. 17, 23, 34 ஒரு ஒற்றுமையோட சேர்த்து நம்ம படிச்சுக்கலாம். அடுத்த பாத்தீங்க அப்படின்ட்டா இந்த சப்ரூ அப்புறம் இருக்கக்கூடியது அபார்ட் விட்டு வர்தா எஜுகேஷன் கமிட்டி, அடுத்தது சார்ஜன் ஸ்கீமுங்க. இந்த 3ஐயும் ஒன்னா படிக்கணும். 37, 44. 37ல ரெண்டு இருக்கு. வாரதா கமிஷன் இருக்கு, அபார்ட் விட்டு ரிப்போர்ட் அப்படின்றது இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா சார்ஜன்ட் திட்டமும் அதுலதான் இருக்குங்க. அடுத்தது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய பகுதி அப்படின்னு சொல்லப்படுறதுல தாரா சந்த் கமிஷன் 48. அடுத்தது 48ல மிக முக்கியமான இன்னொரு கமிஷன் பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். இதுல இன்னொரு சின்ன ஒரு தவறு இருக்கு. அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல இந்த 23 இல்லைங்க, இது வந்து 29 அப்படின்னு வச்சுக்கணும். இது வந்து 29, அதை மாத்திக்கலாம். அடுத்த பாத்தீங்கன்னா 48ல பாத்தீங்க அப்படின்னா தாரா சந்த் கமிஷன், அடுத்தது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். யூனிவர்சிட்டி மானியக்குழு அமைக்கிறதுக்கு பரிந்துரைக்கு போதுமானதாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷனை வந்து பல்கலைக்கழக மானியக்குழுன்னு சொல்றோம். அடுத்த பாத்தீங்கன்னா முதலியார் கமிஷன் 52. அப்போ 48, 52, 62 சம்பூர்ணநாத் வந்து 62ங்க. அப்போ இந்த அடிப்படையை இந்த 3ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 4ஐயும் ஒரு விதமா கொண்டு வரலாம். இந்த 4ஐயும் பாருங்க, இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், கோத்தாரிக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே மாதிரி கொண்டு வரலாம். அடுத்தா பாத்தீங்க அப்படின்ட்டா கோத்தாரி மட்டும் தனியாங்க. கோத்தாரி மட்டும் நீங்க தனியா பாருங்க. கோத்தாரி தான் வந்து மிக முக்கியமான ஒரு கமிஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன், நியூ நேஷனல் எஜுகேஷன், நியூ நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷனுங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா ரிவைஸ்டு ப்ரோக்ராம் ஃபார் என்என்பி அப்படின்னு இருக்கும். ரிவைஸ்டு ப்ரோக்ராம் ஃபார் என்ஐபி அப்படின்னு இருக்கும். இந்த 3ஐயும் ஒன்னா நீங்க பார்க்கணும். அதாவது இந்த 3ஐயும் 68, 86, 92 இந்த 3க்கு நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. நேஷனல் பாலிசியை 68ல உருவாக்குவாங்க. 68ல உருவாக்குன அந்த நேஷனல் பாலிசியை புதிய தேசிய கல்விக் கொள்கைன்னு 86ல மறுபடியும் வடிவமைப்பாங்க. 10 வருடத்துக்கு மேல 20 வருடத்துக்கு 15 வருடத்துக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் புதிய கல்விக் கொள்கையா வடிவமைப்பாங்க.
அதுல செய்ய முடியாத திட்டத்தை எல்லாம் வந்து செயல் திட்டம் 92 அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப அந்த 3மே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான திட்டங்களுடைய வடிவமைப்பு தான். அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2009 இயற்றப்பட்ட ரைட் டு RTE ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009. அதில் இருக்கிற குறிப்புகளையும் நம்ம பார்த்துறோம். 2009 மிக முக்கியமான பகுதி அதுங்க. அடுத்த பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை 2020. அதையும் ஒரு சின்ன கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த பகுதி அப்படின்னு சொல்ல போறது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த தேர்வுகளாக இருந்தாலும் இந்த பகுதியில கம்பல்சரி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது இந்த டெட் தேர்வுகள் இருந்துச்சுன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். டிஆர்பி தேர்வை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஒரு குழுவோ அல்லது பொறுத்துக மாடல்லே ஏதாவது ஒண்ணு கேட்டுருவாங்க. அதனால வந்து இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுல அதாவது சைக்காலஜியோ அல்லது மற்ற தேர்வுகளோ வரப்ப பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்து மிக அதிகமாக கேட்கப்பட்ட பகுதிகளாக இருக்குங்க. அதனால இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லா படிக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க, இந்த பிக்சர் ஆஃப் சார்ட் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்படியே எழுதிட்டா வந்துட்டு நீங்க என்ன பண்ணல, பின்னாடி இருக்கிற குறிப்புகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா படிச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்டோரி மாதிரி இதை சொல்லி சொல்லி பழகணும். இந்த ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு இதுல இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம பழகணும் அப்படின்னா அழகா வந்து நமக்கு இது அப்படியே மெமரி ஆயிடும். இது எந்த எக்ஸாம் இருந்தாலும் இதுதாங்க. டிஓ எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின்ஸ் இதுல கேட்பாங்க. குறைஞ்சபட்சம் பாத்தீங்க அப்படின்னா 2-3 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்தே இருக்கும். அதனால ப்ரீவியஸ் கொஸ்டினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கிறப்போ இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. உங்களுடைய மெட்டீரியல் நம்ம என்னதான் கொடுத்திருந்தாலுமே கூட நம்ம இது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகமான கவனம் செலுத்தி இதுல எங்கெங்கெல்லாம் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்ற அடிப்படையை நம்ம கொண்டு வரோங்க. இப்போ அடுத்துதான் நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கமிட்டிங்க. இதுல இந்த ஹர்டாக் அப்படின்றது மட்டும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை மாத்திக்கணும். இது 3 அல்ல 9ங்க. உள்ள கரெக்டா இருக்கும். உங்களோட மெட்டீரியலை நீங்க வச்சுக்கோங்க, 10ல வச்சுக்கோங்க. நீங்க எதுவும் எழுத வேண்டாம். இதனோட பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புறேன். அதை வச்சுக்கிட்டு கூட அதுல மறுபடியும் நீங்க பொறுமையா கூட குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. அதனால வந்து இப்போதைக்கு நீங்க எதுவும் பார்க்க தேவையில்லை. நானே அதை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னா இப்போ பாருங்க மெக்காலே. இப்போ நம்ம மெட்டீரியல் இருக்கக்கூடிய குறிப்பை வந்து ஒரு சின்ன கட் ஷார்ட் பண்ணி இங்க கொடுத்துருக்கேன். மெக்காலே அப்படின்ட்டு வந்துட்டாவே இதுல என்னென்ன குறிப்புகள்லாம் நமக்கு கேட்கப்பட்டிருக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்ல அப்படின்னு நம்ம பாக்குறப்போ மெக்காலே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாவே நீங்க எதுல வச்சுக்கணும் அப்படின்னா நவீன கல்வியை கொண்டு வந்தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மெக்காலேவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நவீன கல்வியை கொண்டு வந்தவர். இதெல்லாம் டிஎன்பிசில கேட்கப்பட்டிருந்துச்சுங்க. நவீன கல்வியை கொண்டு வந்தவர்கள். இந்தியாவில் நவீன கல்வியை கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மெக்காலே. அடுத்தது கல்வி சீர்திருத்தத்தினுடைய அமைப்பு. அதாவது கல்வி சீர்திருத்தம் அப்படின்றது வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் தொடங்கப்பட்டதே பாத்தீங்க அப்படின்னா மெக்காலே குழு தான். கல்வி சீர்திருத்தம் அப்படின்னாவே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ல ப்ரீவியஸ்ல நமக்கு கேட்கப்பட்டிருக்குங்க. அந்த அடிப்படையில இந்த 2 குறிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இவர் எதுக்காக வந்தார் அப்படின்னா கம்பெனி சட்டத்தை பத்தி ஆய்வு செய்யறதுக்காக வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஆலோசகரா மாதிரி சில தகவல்களை எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் எந்த இதுக்கு வந்து நியமிக்கப்படுறாரு அதுதான் ரொம்ப முக்கியம். 1835ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ங்க. 1835 பிப்ரவரி 2ஆம் நாள் மெக்காலே ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு. 35வது வருடம் தான் நமக்கு முக்கியமான வருடம். அதுலதான் வந்து இந்த கல்வியை பத்தின விஷயங்கள் எல்லாமே வந்து முக்கியத்துவம் பெறுதுங்க. அதனால இந்த கல்வியை பத்தின விவரங்கள் முக்கியத்துவம் பெறதுனால மெக்காலேனுடைய குறிப்புகள் தான் வந்து முதன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆங்கில மொழியை தான் வந்து பயிற்று மொழியாக கொண்டு வர்றாரு. இவர் வந்து ஆங்கிலம் தான் பயிற்று மொழி அப்படின்னாருங்க. ஆங்கிலம் பயிற்று மொழியாக இருந்தது. ஆங்கிலம் தான் பயிற்று மொழியாக இருந்ததுங்க. அடுத்துதான் பாத்தீங்க அப்படின்ட்டா இவர் வந்து இன்னொரு கீழ் நோக்கி கசிதல் கோட்பாடு டவுன்வர்டு ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்றத வந்து ஆதரிக்கிறார்.
இந்த தியரி வந்து ரொம்ப முக்கியமான தியரி. என்ன அப்படின்னா டவுன்வர்டு ஃபில்ட்ரேஷன் தியரி, கீழ் நோக்கி கசிதல் கோட்பாடு. அப்படின்னா மேல இருக்கிறவங்க யாரு? ஆசிரியர். ஆசிரியர் வந்து அதிக திறமையுடைய நாலேஜுடைய ஒரு நபராக கருதப்பட, அவர்கிட்ட இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம சில நாலேஜை செதற விடுறப்போ அதை மாணவர்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ் நோக்கி கசிதல் கோட்பாடினுடைய அடிப்படையில மெக்காலே வந்து கல்வி திட்டத்தை வடிவமைச்சிருந்தாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓரியன்டலிஸ்ட் பார்ட்டி, அதனுடைய தலைவர்கள், இங்கிருந்த தலைவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வடமொழி, அரபு, பாரசீகம் இதெல்லாமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருப்பாங்க. ஆனா அவர் வந்து எடுத்துக்கவே இல்லைங்க. அவர் வந்து எடுத்துக்கல. ஆங்கில மொழி தான் வந்து பயிற்று மொழியாகவே கொண்டு வந்திருப்பாருங்க. அப்ப மெக்காலே திட்டம் வந்து முதன்மையான திட்டம் 1835 1835 அந்த பீரியட்ல கல்வி சீர்திருத்தங்களுக்காக உருவாக்கப்பட்டது மெக்காலே மினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆங்கிலம் பயிற்சி மொழியாக இருந்தது. டவுன்வர்டு ஃபில்ட்ரேஷன் தியரியை ஆதரிச்சிருப்பாரு. அடுத்துதான் வந்தவங்க உட்ஸ், இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டவுன்வர்டு ஃபில்ட்ரேஷன் தியரியை வந்து நிராகரிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து அடுத்ததுல உங்களுக்கு இருக்கும். டவுன்வர்டு ஃபில்ட்ரேஷன் தியரியை வந்து ஆதரிச்சிருக்க மாட்டாங்க. டவுன்வர்டு ஃபில்ட்ரேஷன் தியரியை ஆதரிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அது பின்னாடி நம்ம பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்துதான் உட்ஸ் அறிக்கை. இது மிக முக்கியமான ஒரு அறிக்கைங்க. உட்ஸ் அறிக்கை அப்படின்னு சொல்லப்படுறது மிக முக்கியமான ஒரு அறிக்கை. இது இந்த உட்ஸ் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பீரியட்ல வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்டு டல்ஹௌசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லார்டு டல்ஹௌசியினுடைய பீரியட்ல அவர்கிட்ட போய் ரிப்போர்ட்டா சொல்லியிருப்பாரு, ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணியிருப்பாரு. அப்ப டல்ஹௌசியினுடைய சீர்திருத்தங்கள்ல இவர் முக்கியத்துவம் பெறுவராக அமைஞ்சிருக்காருங்க. அடுத்து இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த உட்ஸ் அறிக்கையை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னா கர்ட்டா. மேக்னா கர்ட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது கல்வியினுடைய மகா சாசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கல்வியினுடைய மகா சாசனம், மகா சாசனம் அப்படின்றதுதான் உட்ஸ் அறிக்கை. கல்வியினுடைய மகா சாசனம் உட்ஸ் அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். டிஎன்பிசில ஒரு வாட்டி நமக்கு எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மேல இருந்ததும் கேட்கப்பட்டிருந்ததுங்க, கீழே எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்திய கல்வியின் உரிமை சாசனம் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க. இந்திய கல்வியின் உரிமை சாசனம், உரிமை சாசனம். அப்ப சாசனம் அப்படின்னு வந்தாவே நம்ம என்னன்னு எழுதலாங்க, உட்ஸ் அறிக்கை தான் அப்படின்னு எழுதலாம். அப்ப இந்திய கல்வியினுடைய உரிமை சாசனம் அப்படின்றதையும் நம்ம என்னன்னு எழுதிக்கலாம் அப்படின்னா உட்ஸ் அறிக்கை அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்துதான் இதுல முதல் பல்கலைக்கழகம், இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தோற்றுவிக்க பரிந்துரைகள் இருந்ததுங்க. பல்கலைக்கழகம் தோன்ற காரணமாக அமைந்த குழுங்க, காரணமாக அமைந்த குழுங்க, அமைந்த குழு அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாருங்க, இதுல 3 இடத்துல ஃபர்ஸ்ட் அவங்களுடைய வணிகத்தலம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரனுடைய வணிகத்தலம் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்பாய், அடுத்த பாத்தீங்கன்னா சென்னை, அடுத்த பாத்தீங்கன்னா கல்கத்தா. இந்த 3 நகர யூனிவர்சிட்டி இருப்பாங்க. பம்பாய், கல்கத்தா. இங்க வந்து யூனிவர்சிட்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 3 யூனிவர்சிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருந்ததுங்க. அடுத்தது இது பாருங்க, நம்மளுடைய கல்வியை அங்கீகரித்த இந்தியாவுடைய பொறுப்புகள் பிரிட்டிஷ் அரசியை சார்ந்தது. அப்ப பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன அப்படின்ட்டா போன இதுல வலியுறுத்தப்பட்ட வடமொழி, அரேபிய மொழி, பெர்சிய மொழிகள், அதாவது இந்தியாவில் இருந்த மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுங்க. இந்திய மொழி பாடங்களை வந்து பரிந்துரைக்கப்பட்டதுங்க. இந்திய மொழி பாடம் பரிந்துரைக்கப்பட்டது. அதனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய மகாசாசனம், அதாவது கல்வியில இந்தியாவுடைய மகாசாசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பொது கல்வித்துறை அப்படின்னு ஒரு துறையில வந்து உருவாக்கப்பட்டதுங்க. இதுல கல்வி அமைப்பை பத்தி ஸ்ட்ரக்சரை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா கீழ இருந்து மேல போறது, ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம், அந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருந்துச்சு. இப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த அமைப்புல தான் நிறைய இருக்கும். ஆசிரியர்களுக்கு பயிற்சி ஏற்படுத்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் இதுல அதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லுங்க, 2வது இதுலதான் இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பாத்தீங்க அப்படின்ட்டா
பெண் கல்வி, முஸ்லிம் கல்வி, தொழிற்கல்வி ஊக்குவிக்க பரிந்துரைக்கப்பட்டது. அதெல்லாம் இப்ப பாருங்க, கசிதல் கோட்பாட்டை நிராகரித்தது. இந்த 2 பேர் தான் ரொம்ப முக்கியம். கசிதல் கோட்பாட்டை ஆதரித்தவர் பாத்தீங்க அப்படின்ட்டா மெக்காலேங்க. நீக்கியவர், நிராகரித்தவர், இக்னோர் பண்ணவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உட்ஸ் அறிக்கை. உட்ஸ்ல இருக்கிறவர் தான் வந்து நிராகரிச்சிருக்காரு. அடுத்தது உட்ஸ் அறிக்கை 1854ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அரசாங்க நிதி உதவி அளிக்கும் சட்டம் ஒன்று இயற்றப்பட்டது. அரசாங்கம் வந்து பள்ளிகளுக்கு என்ன பண்ணணும், நிதி உதவி அளிக்கிறதுக்குன்னா ஒரு சட்டத்தை இயற்றி அதை கொண்டு வந்தாரு. அடுத்தது பல்கலைக்கழகம் 1957. இது வந்து பல்கலைக்கழகம் உருவான நாளுங்க. அப்போ 1957ஆம் ஆண்டு சென்னை, பம்பாய், கல்கத்தா வணிக நகரம் இதுதாங்க. டெல்லி எல்லாம் வந்தா நம்ம போற்றக்கூடாது, நம்ம எல்லாம் வரிசை எடுத்துருவாங்க. பிரிட்டிஷ்காரங்க முக்கிய நகரமாக கல்கத்தா தான் முக்கிய நகரமாக எடுத்திருக்காங்க. அப்போ நகரங்களில் முதல் பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டன. சொல்லுங்க கண்ணபுரான், சொல்லுங்க. 1857 இல்லைங்களா சார்? இது 1857 இல்லைங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், மாத்திக்கலாங்க. 1857. சாரி, இதுவும் வந்து நம்மளுடைய வெரி குட், தேங்க்யூப்பா. 1857. அதே மாதிரி நீங்க இதை பேஸா வச்சு உங்களோட மெட்டீரியல்ல நீங்க மாத்திக்கணுங்க. 3 பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டதுங்க 1857. அடுத்தது இதுல வேறு விதமா வந்து எப்படி கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணப்பட்டதுங்க. டிஎன்பிசில வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணப்பட்டது டிஓ எக்ஸாம்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் முதல் முதலாக முறையான கல்விக்கான படியினை அமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட குழுங்க. அதாவது இந்தியாவில், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்துல. இந்தியாவில் முதன் முதலாக இந்தியாவில் முறையான கல்வி, அதாவது ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, முறையான கல்விக்கான படியினை, அதாவது ஸ்டெப்பை வந்து உருவாக்குனது. படியினை அமைப்பதற்கு காரணமான குழுங்க. அமைந்த குழு அல்லது அறிக்கை, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து உட்ஸ் அறிக்கைங்க, உட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான டிஓ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இதெல்லாம் பாருங்க, இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த பகுதியெல்லாம் அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா உட்ஸ் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 1854 ஜூலை 19. இதெல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரிப்போர்ட் சப்மிட்டட் பாத்தீங்கன்னா ஜூலை 19. ரிப்போர்ட் சப்மிட் பண்றப்ப யார் வந்து இருந்திருப்பாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்டு டல்ஹௌசி இருந்திருக்காரு. இந்திய மொழிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததுனால இது வந்து இந்திய கல்வியினுடைய உரிமை சாசனம் அப்படின்னு சொல்றோம். 3 பல்கலைக்கழகங்கள் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது சென்னை, பம்பாய், கல்கத்தா. ஏன் சென்னை, பம்பாய், கல்கத்தாவை நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3 தான் பிரிட்டிஷ்காரங்களுடைய வணிகத்தளம். டெல்லி வந்து எப்பயுமே கிடையாதுங்க, அது மிட் சிட்டி. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கடல் போக்குவரத்து மூலமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 நகரங்கள்ல தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த 3 நகரங்கள்ல தான் வந்து பல்கலைக்கழகங்களும் உருவாக்கப்பட்டதுங்க. இந்திய மொழிப்பாடங்கள் பரிந்துரைக்கப்பட்டதுங்க. இந்திய மொழிப்பாடங்கள், ஃபார்மல் எஜுகேஷன், அதுக்கான ஸ்டெப்பை வந்து உருவாக்குனது இந்த திட்டம் தாங்க. ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஃபார்மல் எஜுகேஷன், அதுக்கான ஸ்டெப்ஸை உருவாக்குனது பாத்தீங்க அப்படின்ட்டா இந்த உட்ஸ் அறிக்கை அப்படின்றது. இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இருக்கு. வெவ்வேறு இடங்கள்ல நம்மளோட மெட்டீரியல் வெவ்வேறு இடங்கள்ல இருந்தா ஒண்ணு சேர்த்து நம்ம படிச்சோம். ஹண்டர் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹண்டர் கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலத்துல ரிப்பன் பிரபு இருந்திருப்பார். இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைமரி எஜுகேஷன் வந்து ரொம்ப வலியுறுத்தி இருப்பாங்க. பிரைமரி எஜுகேஷன் 1882 பிரைமரி எஜுகேஷன். அப்போ உட்ஸ் அறிக்கை பாத்தீங்கன்னா 54ங்க. அதுக்கு அடுத்துதான் இருக்கக்கூடியது ஹண்டர் 82 வருடங்கள். அப்படியே ஒரு சீக்வன்ஸா ஞாபகத்தில் வச்சுக்கலாம்.
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னா இதைத்தான் சொல்லுவாங்க. இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அதாவது பிஃபோர் இண்டிபெண்டேஷன்ல இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னாவே வந்து எதைதான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய ஹண்டர் கமிஷன் தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்ட்டா இவர் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டுங்க. அதாவது சிவில் சர்வெண்ட் அப்படின்னா இந்திய குடிமை பணிகள்ல இருந்திருப்பாரு. சிவில் சர்வெண்ட். இவர் வந்து என்ன ஸ்டாட்டிஸ்டிஷியன். பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிஷியன். இந்தியன் சிவில் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணாரு. இந்த அடிப்படையில தான் வந்து இதை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இந்தியனுடைய கமிஷன். இதுல இந்தியர்கள் நிறைய பேர் இடம்பெற்றிருந்தாங்க. இந்தியன் எஜுகேஷன் கமிஷன்ல இந்தியர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அடுத்தது இவருடைய காலகட்டம் முன்னாடி பாத்தீங்கன்னா டல்ஹௌசி பீரியட்ல இவர் சப்மிட் பண்ணியிருப்பாரு. இவரு யார்கிட்ட கொண்டே ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஸ்ராயாக இருந்தவர். அப்போ வந்து வைஸ்ராய் இருந்திருக்கும். வைஸ்ராயாக இருந்தவர் பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு, லார்ட் ரிப்பன் அப்படின்னு சொன்னாங்க. ரிப்பன். இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த டயத்துல ஏதாவது ஒரு விஷயங்களோட இது கேட்டுருவாங்க. இவருடைய ஒர்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹண்டர் அப்படின்ற ஒரு இவருடைய ஒர்க், ஹண்டர்ஸனுடைய ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்டர்ஸனுடைய ஒர்க். இதுல இவர் எழுதின ஒரு புக் பாத்தீங்க அப்படின்னா தி இம்பீரியல் கெஜெட்டர் ஆஃப் இந்தியா. இம்பீரியல் கெஜெட்டர்ஸ் ஆஃப் இந்தியா. இது ஏன் நான் இந்த இடத்துல எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரீவியஸ்ல டிஎன்பிஎஸ்சில கேட்கப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு மெட்டீரியல் ஹேவிங் சம் நாலேஜ் உங்களுக்கு அதிகமா போய் சேரணும் அப்படின்றதுக்காக இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. அடுத்தது இந்திய கல்வியை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இவர் வந்து இந்த கல்வி அப்படின்றது 2 ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கணும். ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸை கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஹையர் ஸ்டடீஸுக்கு போற மாதிரி இருக்கணும். அடுத்த பாத்தீங்க அப்படின்ட்டா எஜுகேஷன் அப்படின்றதே வந்து 2 ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கணும்னு சொல்லுவாரு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாப், பணிபுரியத்துக்கு ஏதுவாக. அப்போ அதாவது உயர் படிப்புக்கு ஏற்ற வகையிலும் அடுத்த பாத்தீங்க அப்படின்னா பின்பு பணிபுரிய செல்வோருக்கும் ஏற்றவாறும் அமைய வேண்டும். இந்த 2 வகையில தான் வந்து உயர்நிலை பள்ளி கல்வி அப்படின்றது அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ உயர்நிலை ஹையர் எஜுகேஷனுக்கும் அதே சமயம் அவங்களுடைய ஜாபுக்கும் வந்து நேச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்ல கமிஷன் வந்து இதுதாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கமிட்டியாக 1882ல இருக்குங்க. அடுத்தது ஹர்டாக். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹர்டாக் கமிஷன். இந்த ஹர்டாக் அப்படின்னு சொல்லப்படுறது கல்வி வளர்ச்சி பற்றி ஆராய பிரிட்டிஷ் கவர்மெண்டால் அமைக்கப்பட்ட குழுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்டிருந்ததுங்க. இது ஏன் நான் அடிக்கடி உங்களுக்கு வலியுறுத்துறேன் அப்படின்னா ஒவ்வொரு குழுக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க நமக்கு. அதனால இந்த இடத்துல இதை நீங்க பாத்துக்கணும். அதாவது கல்வி வளர்ச்சிக்காக, இதுதான் ரொம்ப முக்கியம். கல்வி வளர்ச்சிக்காக அல்லது வளர்ச்சி பற்றி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கல்வி வளர்ச்சி பற்றி ஆராய பிரிட்டிஷ் கவர்மெண்டால் அமைக்கப்பட்ட குழுங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்டால் அமைக்கப்பட்ட குழு. இதுதான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குழுவாக இருந்ததுங்க. இவங்களோட பரிந்துரை இதை இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா டு சர்வே ஆஃப் த growth of education in British India. Survey of the growth of education in British India. பிரிட்டிஷ் இந்தியாவில் அதனுடைய எஜுகேஷனை உருவாக்குறதுக்காக அமைக்கப்பட்ட குழு. அடுத்தது இதுல வந்து யார் வந்து தலைவராக இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்டாக். இவர் தலைவர் இல்லையா? ஹர்டாக் வந்து தலைவர். இந்த ஹர்டாக் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்கா யூனிவர்சிட்டியினுடைய தலைவர், வைஸ் சான்சலர். இது ஏன் வந்து நான் இந்த இடத்துல சொல்றேன், அதாவது முதலியார் கமிஷன் அப்படின்னு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒண்ணு வருங்க. அவரு பாத்தீங்க அப்படின்னா சென்னை யூனிவர்சிட்டியினுடைய அது அதனால இந்த ஹர்டாக் யாரு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அவர் வந்து இந்தியாவுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர், சான்சலரா இருந்திருக்காரு. அவரு வந்து டாக்கா யூனிவர்சிட்டியில இருந்திருக்காரு. ஒன்றிணைக்கப்பட்ட இந்தியா, அதாவது பங்களாதேஷ் இது எல்லாமே வந்து ஒன்றிணைக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கப்போ அந்த வைஸ் சான்சலர் ஃப்ரம் த டாக்கா யூனிவர்சிட்டி இப்ப இருக்கக்கூடிய அந்த இதுல
இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கு நீண்ட கால பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆசிரியர்களுக்கு நீண்ட கால பயிற்சி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மாநில மொழி கற்பிக்கும் பள்ளிகள் வசதி அளித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மாநில மொழிகளை கற்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இவரு செய்ய சொன்னாருங்க. மாநில மொழிகளை கற்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருப்பாரு. இவ்வளவு மட்டும் இருந்தா போதுங்க. இதுல இது பாத்தீங்க அப்படின்னா இவரு பாத்தீங்க அப்படின்னா 1917 இந்த ஹர்டாக் பாத்தீங்க அப்படின்னா 1917 சாட்லர் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. சாட்லர் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதை வந்து நான் முன்னாடி லிஸ்ட்ல கொடுத்திருப்பேன், இதுக்குள்ள வந்து விளக்கத்துல கொடுத்திருக்க மாட்டேன். சாட்லர் கமிஷன் 1917. இதுல வந்து அவர் என்ன ஹர்டாக் வந்து என்னவா இருந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பரா இருந்திருப்பாரு. ஹர்டாக் வந்து மெம்பரா இருந்திருப்பாருங்க. இதுல வந்து மெம்பரா இருப்பாரு. இதுல இந்த ஹர்டாக் இவருடைய 29 பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சேர்மனா இருப்பாரு. அப்போ 1917 அவரு வந்து மெம்பரா இருக்காரு. இப்போ வந்து 1928 இதனுடைய ஹர்டாக் கமிஷனுடைய தலைவராக இருக்காரு. இது எல்லாமே முக்கியமான குறிப்புகளாக இதுல நம்ம பாக்குறோங்க. அடுத்தது சார்ஜென்ட் கமிஷன். சார்ஜென்ட் கமிஷன் இது ரொம்ப முக்கியமான ஒரு கமிஷன். சார்ஜென்ட் அப்படின்னு அந்த 49 வந்துச்சு இல்லைங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். போன கிளாஸ்ல கூட நம்ம இதை பத்தி சொல்லியிருக்கோம். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் பாத்தீங்கன்னா சார்ஜென்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல டிஎன்பிசில பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்ததுங்க. டிஎன்பிசில பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா லோக்கல் கிராஃப்டையும் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறதையும் சேர்ந்து கல்வியாக கொண்டு வரணும். அதாவது உள்நாட்டு கைவினை பொருள்களையும் அடுத்தது தொழிற்சாலை இது பற்றிய தகவலோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் சேர்த்தப்பட்ட ஒரு கல்வி முறை தான் இன் கரிக்குலத்துல இடம்பெறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது கலை திட்டங்கள்ல கொண்டு வரணும். இன் கரிக்குலம் கலை திட்டத்துல இது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்ட குழு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பரிந்துரைக்கப்பட்ட குழு லோக்கல் கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே இருக்கிறதுக்கான பரிந்துரை செய்யப்பட்ட குழு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சார்ஜென்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கமிஷன் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1944. இதனுடைய அமைப்புகளினுடைய வழியாகத்தான் நமக்கு உயர்நிலை பள்ளிகள் வந்து அதிக அளவுல தோற்றுவிக்கப்பட்டன. இது அதிகமா சொல்லப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷனை பத்தி அதிகமா சொல்லியிருப்பாங்க. ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அடுத்தது வார்தா கமிஷன். 1937 29க்கு அப்புறம் 1937 1937 வார்தா கமிஷன். இதுக்கு முக்கியத்துவம் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த கான்செப்டே சொன்னவர் பாத்தீங்கன்னா காந்திஜி தான் இந்த கமிஷனை பத்தியே சொல்லியிருப்பாரு. எஜுகேஷன் பிளான், காந்திஜியினுடைய எஜுகேஷன் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய மெட்டீரியல் இருக்காது, நீங்க எழுதி வச்சுக்கணுங்க. அடுத்தது ப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாங்க. ப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் எத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப் டு 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப் டு 7 இயர்ஸ் வரைக்கும் ப்ரீ எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட குழுவும் இதுதாங்க வார்தா கமிஷன் தான். இது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1931ஆம் ஆண்டு வட்டமேஜை மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடக்கும். வட்டமேஜை மாநாடுங்க. இந்த வட்டமேஜை மாநாடு நடக்கிறப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. லோ லிட்ரஸி ரேட் அடுத்த பாத்தீங்கன்னா இன்எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். சரியில்லை இன்எஃபெக்டிவ்னஸ் இன் இந்தியன் பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவார். இந்தியன் பிரைமரி எஜுகேஷன்ல இது சரியில்லை அப்படின்னு சொல்லி வட்டமேஜை மாநாடுல கலந்துக்கிட்டு அந்த வட்டமேஜை மாநாடுல இதை பத்தி சொல்லியிருப்பாரு. இவரு அந்த கமிட்டியில போயிருப்பாரு வட்டமேஜை மாநாடுல. அவருடைய தலைமையில் போனதுல அவர் வந்து இந்த விஷயம் வந்து தவறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியாக 1937 தான் வட்டமேஜை மாநாடுல சொல்லியிருப்பாரு. அதை பேஸ் பண்ணி இவர் ஒரு கட்டுரை எழுதுறாரு. என்ன கட்டுரை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
அந்த கட்டுரைக்கு பேரு ஹரிஜன். ஹரிஜன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதுறாரு, ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் ஆகுது. பப்ளிஷ்டு டேட் பாத்தீங்கன்னா அதுவும் நமக்கு முக்கியம். டிஎன்பிஎஸ்சில மாற்றாக கேட்கப்பட்டது. இது நம்மளுடைய இதுல வெவ்வேறு இதுல எல்லாம் கேட்கப்பட்டிருங்க. ஜூலை 31 1937. ஜூலை 31 1937 ஹரிஜன் அப்படின்ட்டு ஒரு ஒரு கட்டுரை வெளியாகுதுங்க. ஹரிஜன் அப்படின்னு சொல்லி கட்டுரை வெளியாகுது. அதுல முழுக்க முழுக்க பிரைமரி எஜுகேஷனுடைய அவலங்கள் வந்து பேசப்பட்டிருந்ததுங்க. இதனுடைய எதிரொலியாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இதே வருஷம் 1937 அக்டோபர் 22 அக்டோபர் 22 23 இந்த 2 நாளுமே பாத்தீங்க அப்படின்னா அகில இந்திய கல்வி மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடக்குதுங்க. அகில இந்திய கல்வி மாநாடு அப்படின்றது உருவாக்கப்பட்ட அது நடத்தப்படுது. அகில இந்திய கல்வி மாநாடு. இதனுடைய தலைவர் பாத்தீங்க அப்படின்னா நாட்டினுடைய தலைமை வகித்தவர் பாத்தீங்க அப்படின்னா காந்திஜி. அதனால இதை வந்து வார்தாங்கிற பிளேஸ்ல நடக்கும். அதனால வார்தாங்கிற பிளேஸ்ல நடந்ததுனால இது வார்தா கல்வி குழுமம். இதை வந்து நாம கல்வி மாநாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வார்தா கல்வி மாநாடு அப்படின்னு கூட நமக்கு சொல்லப்படுது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய பேசிஸான விவரங்கள். இது அப்போ இந்தியாவுல வந்து லிட்ரஸி ரேட் ரொம்ப குறைவா இருந்தது, ரொம்ப புவரா இருந்தது. அதனால வந்து அதற்காக வந்து காந்திஜி வருத்தப்பட்டாரு. அந்த வருத்தத்தினுடைய அழைப்பாக ஹரிஜன் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுவாரு. அந்த கட்டுரையில இம்பாக்ட் பண்ணப்பட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அகில இந்திய கல்வி மாநாட்டை ஒண்ணு நடத்துவாரு காந்திஜி தலைவரா இருந்து. அது வார்தாங்கிற பிளேஸ்ல நடக்கும். அதனால அதை வந்து வார்தா கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுல டிஎன்பிஎஸ்சில மேல குறிப்புகள் எல்லாமே நிறைய கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் காந்திஜி பற்றிய குறிப்புகள்ல வந்து டிஎன்பிஎஸ்சில நிறைய வாட்டி கேட்கப்பட்டிருக்குங்க இந்த கல்வி தொடர்பாக. அதுல நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளின் முதல் பள்ளி குடும்பம் அப்படின்னு குழந்தைகளின் முதல் பள்ளி குடும்பம் அப்படின்னு சொல்லப்பட்டது காந்திஜி. இது எல்லாமே காந்திஜி தான் சொல்லியிருப்பாரு. ரெண்டாவது, ஒரு தாய், ரஜினிகாந்த் இதனுடைய வசனமானதான், ஒரு தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம். ஒரு தாய் அப்படின்ற 100 ஆசிரியர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அவங்களோட கருத்து தான், காந்திஜியோட கருத்து தான். அடுத்தது, காந்திஜியும் ரூசோவும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளின் முதல் ஆசிரியர் தாய்ங்க. குழந்தைகளின் முதல் ஆசிரியர் தாய். இது வந்து 2 பேர் சொல்லியிருப்பாங்க, காந்திஜி பிளஸ் ரூசோ. ரஷ்யாவுடைய மிகச்சிறந்த அறிஞருங்க, கல்வியல் அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 அப்போ இதுல ஈஸியா கான்செப்ட் குடும்பம் தாய் சொல்லிடும். குழந்தைகளின் முதல் பள்ளி அப்படின்றது குடும்பம். ஒரு தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் அப்படின்றது காந்தியினுடைய வார்த்தைகள். ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் வந்து இது நிறைய வாட்டி கேட்கப்பட்டிருக்குங்க. அடுத்தது, குழந்தைகளின் முதல் ஆசிரியர் தாய் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க காந்திஜி ரூசோ 2 பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வாரதா பிளானுங்கிறது இவ்வளவுதாங்க. அதுல என்னென்ன இருக்கப்பட்டது, என்னென்ன சொல்லப்பட்டது அப்படின்றத நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் கமிட்டி அப்படின்ற தலைப்புல இந்த கமிட்டி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். மெக்காலே, வுட்ஸ், ஹண்டர் இது எல்லாமே பார்த்தோம். சாட்லர் கமிஷன் ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல பார்த்திருப்போம். அடுத்தது ஹர்டாக் முழுசா நம்ம பார்த்திருப்போம். சப்ரு பார்த்திருக்க மாட்டோம். அது பின்னாடி நமக்கு சின்ன சின்ன பதிவுகளாக வரும், நான் தரேன். அடுத்தது அபார்ட் வுட் ரிப்போர்ட் அப்படின்றது நான் ஒரு சின்ன பதிவாக இருக்கும், அதை தரேன். வார்தா எஜுகேஷன் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது சார்ஜென்ட பத்தியும் நம்ம 44 வந்து சொல்லியாச்சுங்க. இங்க முன்கூட்டியே நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கோம். சார்ஜென்ட பத்தி 44ங்கிறது சொல்லியிருக்கோம். இது பின்னாடி முன்னாடி இருக்கும், அவ்வளவுதான். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உள்நாட்டு கைவினை பொருட்களும் தொழிற்சாலைகளுடைய அமைப்புல இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதுதாங்க. அடுத்தது, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு நம்ம போறோங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய கமிஷன் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த தாராசந்த் கமிஷன் அப்படின்றது முக்கியத்துவம் பெறுங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்குங்க 48 தாராசந்தனுடைய கமிஷனை பத்தி நம்ம பார்த்திருக்கோம்.
இது மட்டும் நான் இதுல கொடுத்துருக்கேன். இதுல சேர்த்து பார்த்துக்கோங்க. தாராசந்த் கமிஷன் அப்படின்றது 1948 பட்ட படிப்புக்கு செல்ல விளையும் மாணவ மாணவியர் 12 ஆண்டுகள் கல்வி பெற்றிருக்க வேண்டும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அப்படின்றத கல்வி அமைப்பை பத்தி சொன்னாங்க. கல்வி அமைப்பு வந்து பள்ளிங்கிறது பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகள் உடையதாக இருக்கும். பள்ளி கல்வி அப்படின்னு சொல்லப்படுறது 12 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்பட்ட கமிஷன் வந்து தாராசந்த் குழுதாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா உயர்நிலை கல்வியில் இறுதி ஆண்டில் ஒரு பொது தேர்வு வைக்கப்படணும் அப்படின்றது இவங்களோட கமிஷன் தான். அப்போ பொது தேர்வு கம்பல்சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து தாராசந்த் கமிஷன் தான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பொது தேர்வே இல்லாம போயிடுச்சு. ஆனா பொது தேர்வு இறுதி ஆண்டுகள்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட கமிஷனும் இதுதான். இந்த 2 விஷயங்கள் மட்டும் அதுல இருந்தா போதும், மற்றது எதுவும் வேண்டாங்க. அடுத்தது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய பகுதி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுங்க. இதை நம்ம பார்க்கிறோம். இது ராதாகிருஷ்ணன் கமிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கமிட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ராதாகிருஷ்ணன் கமிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த கமிட்டியினுடைய விளைவாக தான் 1956ஆம் ஆண்டு யூஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் உருவாக்கப்பட்டதுங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல்கலைக்கழக மானிய குழு உருவாக்கப்பட்டது இந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்ல தாங்க. இவங்களுடைய ரிப்போர்ட், ராதாகிருஷ்ணன் கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல முதல் யூஜிசியினுடைய முதல் சேர்மனும் பாத்தீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன் தான். ராதாகிருஷ்ணன் அவருதான் முதல் சேர்மனாகவும் இருந்திருப்பாரு. அடுத்தது இதுல மிக முக்கியமாக இன்னொரு பகுதி சொல்லப்பட்டது, இந்த கேப் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதாவது சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் அமைப்பை உருவாக்குறாங்க. ஆலோசனை மையம், கல்வி ஆலோசனை மையம் 1948 தான் இது உருவாக்கப்பட்டிருக்குங்க. ஆனா கமிஷன் எப்பங்க 48ல உருவாக்குறப்பயே இது பாத்தீங்கன்னா கேப் அப்படின்னு ஒரு கமிஷன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இதுல பொதுக்கல்வி சிறப்பு கல்வி அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பொதுக்கல்வி பிளஸ் சிறப்பு கல்வி, பொதுக்கல்வின்னு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிறப்பு கல்விங்கிறது ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கும். இது வந்து அகாடமிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்பவுமே இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அகாடமிக் அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா வொகேஷனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வொகேஷனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால இந்த வொகேஷனல் அப்படின்ற கான்செப்ட் இந்த இடத்துல வந்ததுனால தொழிற்கல்வி பற்றி முதலில் கூறியவர் இவர்தாங்க. தொழிற்கல்வி பற்றி முதலில் கூறியவர் இவர்தாங்க. அடுத்தது இந்த ராதாகிருஷ்ணன் அவருடைய படைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு படைப்பு. அவர் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசில ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. ஹெரிட்டேஜ் இந்த இடத்துல ஆயிங்க, அதாவது HERTAG, அதாவது நம் பாரம்பரியம். இது நல்லா பாத்துக்கோங்க. நம் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க்கு இவரோட ஒர்க்குங்க. ராதாகிருஷ்ணன் அவரு எழுதின அந்த புக்குங்க. அதுல அடுத்த பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த இன்டர்மீடியட் காலேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வருங்க. இன்டர்மீடியட் காலேஜ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். இதுல வந்து 10 வருடங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 வருஷம் இன்டர்மீடியட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வந்து இதாக இருக்கும், கமிஷனாக இருக்கும், அதாவது சாரி டிகிரியாக இருக்கும். இந்த 2 வருஷங்கிறது இன்டர்மீடியட் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 வருடங்கிறது இன்டர்மீடியட் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுதான் வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ல நம்ம பார்க்க வேண்டிய தகவல்களுங்க. அடுத்தது முதலியார் கல்விக்குழுங்க. முதலியார் கல்விக்குழு இது ரொம்ப முக்கியமான ஒரு கல்விக்குழுங்க. கல்விக்குழுவிலேயே பாத்தீங்கன்னா மிக முக்கியமான கல்விக்குழு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க. உயர்கல்விக்காக, உயர்நிலை கல்வி, அதாவது செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னா சார்ஜென்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ பிரைமரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்டாக் அப்படின்னு.
ஹர்டாக். ப்ரீ பிரைமரி வந்து சார்ஜென்ட், ஹர்டாக் வந்து பிரைமரி எஜுகேஷனாக இருக்கும். இது வந்து உயர்நிலை கல்வி 10ஆம் வகுப்பு வரைக்கும். அதுதான் வந்து முதலியார் கல்விக்குழு. இந்த முதலியார் அப்படின்ற இது பாத்தீங்கன்னா வைஸ் சான்சலர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, லட்சுமண முதலியார் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா, வைஸ் சான்சலர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இது ஒரு வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருந்தோம். வைஸ் சான்சலர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, வைஸ் சான்சலர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அடுத்தது டிஎன்பிசி எல்லாம் இன்னொரு இது வந்து கொண்டு வரப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து எப்ப தொடங்கியது, இந்த கல்விக்குழு தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல வந்து தொடக்க விழா அப்படின்றதுல வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தேசிய தலைவர், அவர் வந்து கலந்திருப்பார். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் வந்து தொடக்க விழா தொடக்க விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தேதி ரொம்ப முக்கியம். 6th அக்டோபருங்க, 6th அக்டோபர் 1952. 6th அக்டோபர் 1952 அந்த தொடக்க விழாவில் இந்த தலைவர் வந்து கலந்திருப்பார். இது வந்து டிஎன்பிசில கேட்கப்பட்டது. டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4ல இது மாதிரி இதெல்லாம் கேட்கப்பட்டிருந்ததுங்க ஒரு வாட்டி. அடுத்த பாத்தீங்கன்னா அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு. அறிக்கை சமர்ப்பித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலியார் கல்விக்குழு அறிக்கை சமர்ப்பித்தது ஜூன் 53ங்க, 1953, 52, 53. அதை அப்படியே நினைவுல வச்சுக்கலாங்க. லட்சுமணசாமி முதலியார் இக்குழு உயர்நிலை பள்ளிகள் பற்றி அறிக்கை சமர்ப்பித்தது. 4+3+3 4, 3, 7, 7, 3, 10. அப்போ உயர்நிலை பள்ளிகள் வரைக்கும் 10. ஆரம்ப பள்ளி 3 வருஷம். அடுத்த பாத்தீங்கன்னா இடைநிலை பள்ளிங்கிறத நம்ம நடுநிலை பள்ளின்னு சொல்லுவோம். இப்ப இருக்கிற ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். துவக்கப்பள்ளி, அடுத்து துவக்கப்பள்ளியில பாத்தீங்கன்னா முதல்ல என்ன ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும். அடுத்தது இடைநிலை பள்ளி இருக்கும். இடைநிலை பள்ளி நடுநிலை பள்ளி 6, 7, 8 3 வருஷம் இருக்கா. அடுத்தது 3 ஆண்டு உயர்நிலை கல்விமா. இது வந்து 3 ஆண்டு உயர்நிலை கல்வி 8ஆம் வகுப்புல இருந்தே அங்க இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். நமக்கு வந்து இப்போ 2 வகுப்புகள் இருக்கும். 9, 10 தான் உயர்நிலை வகுப்புகளாக இருக்கும். விடுதியுடன் கூடிய இணைந்த கல்விக்கூடங்கள் இருக்கணும். தாய்மொழி பயிற்று மொழி இதுதான் ரொம்ப முக்கியம். தாய்மொழியை கொண்டு வரதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்குங்க. தாய்மொழி பயிற்று மொழியாகும் அப்படின்னு அறிவிச்சது இந்த குழுதான். அடுத்தது 11+1+3 இவங்க காலேஜ் போறவங்க 11 வருஷம் முடிஞ்சு 1 வருஷம் +3. இந்த கமிட்டியினுடைய ஸ்ட்ரக்சருக்கும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அதாவது ராதாகிருஷ்ணன் கமிட்டிக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குங்க. அவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இது வந்து முதலியாருங்க, இது வந்து முதலியார் கல்விக்குள்ள ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா 10+2+3 இந்த 2 வருடம் அப்படின்றதுதான் இன்டர்மீடியட் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா முதலியார் கல்விக்குழுல இது இன்டர்மீடியட் காலேஜ் 1 வருடமாக இருந்தது. இன்டர்மீடியட் காலேஜ்ங்கிறது 1 வருடமாக இருந்தது. அந்த 3 வந்து அவர் மாத்தவே இல்லை. இதுல 11 கொடுத்துட்டு 11 வரைக்கும் பள்ளி வகுப்பு ஒரு வகுப்பு இன்டர்மீடியட் காலேஜாக அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல இவ்வளவுதாங்க. இதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்த பாத்தீங்கன்னா இந்த சப்ரூ கமிஷன் அப்படின்னு அதுல முன்னாடி வந்து நான் சொல்லாம இருப்பேன். 1934 வந்து சப்ரூ கமிஷன் அப்படின்னு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல சப்ரூ கமிஷன். அந்த கமிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருந்துச்சு அப்படின்னா தொழிற்கல்வி ஒகேஷனல் எஜுகேஷன் ஒகேஷனல் எஜுகேஷன் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கோம். தொழிற்கல்வி நம்ம என்ன சொல்லலாம், தொழிற்கல்விய இந்த கமிஷனுடைய அறிக்கையை முழுமையாக ஏற்றது. அதாவது சப்ரூ கமிஷனை முழுமையாக முதலியார் கமிஷன் முழுமையாக ஆதரித்து ஏற்றுக்கொண்ட கமிஷன் வந்து இதுதான். இவங்களுடைய எல்லா இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கமிஷன்ல இடம்பெற்றிருங்க. முழுமையாக ஆதரித்து அத்தனையும் ஏற்றுக்கொண்டு அறிக்கைகளா கொடுத்த குழு பாத்தீங்கன்னா முதலியார் குழு.
சப்ரூ கமிஷனை பத்தி நான் முன்னாடி சொல்லியிருக்க மாட்டேன். முதலியார் கமிஷனோட அது நெருங்கிய தொடர்புடைய ஒண்ணுங்க. சப்ரூ கமிஷன் 1934 வருஷம் தொடங்கப்பட்டு ஒகேஷனல் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுங்க. அதை முழுமையாக ஆதரித்து நாடு ஃபுல்லா கொண்டு வந்தாங்க. இந்த சப்ரூ கமிஷன் தேசிய கமிஷன் கிடையாதுங்க. இது என்ன அப்படின்னா பை உத்தரப்பிரதேசுங்க. அதாவது உத்தரப்பிரதேசில ஒரு கல்வியினுடைய வளர்ச்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட குழுங்க. ஒரு மாநிலத்துல ஏற்படுத்தப்பட்ட இந்த குழு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க. ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒண்ணு கொண்டு வரப்போ இது தொழிற்கல்வியால முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தொழிற்கல்வியால மட்டும்தான். அப்போ ஒகேஷனல் எஜுகேஷன் இருந்தாதான் நீங்க ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சப்ரூ கமிஷன் யூபி கவர்மெண்ட்டுக்கு அதாவது உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வாங்க. அந்த அடிப்படையில தான் ஒகேஷனல் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சது. ஆனா ஒகேஷனல் எஜுகேஷன் முழுமையாக கொடுக்கப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா 1934 சொல்லப்பட்ட அந்த தகவல் நமக்கு எப்ப ஏறி இருக்குங்க 1952 தான் லட்சுமண சுவாமி முதலியார் கமிஷன்ல தான் அவர் முழுசா கொண்டு வந்திருக்காரு. அப்ப பாருங்க, அது வரைக்கும் இது இப்படியாதான் போயிருக்குங்க. அப்போ ஒரு உயர்நிலை கல்வியிலேயே என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிற்கல்வியினுடைய அவசியத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பாலிடெக்னிக் காலேஜ் இது எல்லாமே உருவாக்கும். அதுக்கு தனி குழு இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுவோம். பாலிடெக்னிக் காலேஜ் வந்ததுக்கு இது முதலியார் கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போ வைஸ் சான்சலர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் என்ன பண்றாரு, தொடக்க விழாவில் கலந்துகிட்டாரு. 6 அக்டோபர் 1952ங்க தொடக்க விழா நடந்தது. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது 1953 ஜூலைங்க. இதுல 10+2+3 அப்படின்னு சொல்லப்பட்ட இன்டர்மீடியட் காலேஜ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி சொல்லப்பட்டதுல இருந்து ஒரு வருஷத்தை கூடுதலா என்ன பண்றாங்க அப்படின்னா பள்ளி கல்விக்கு கொண்டு வராங்க. 11+1+3 ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட். 11+3 இன்டர்மீடியட் காலேஜ் ஒரு வருஷம் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. சப்ரூ கமிஷனுடைய அனைத்து பரிந்துரைகளையும் ஏற்றுக்கொண்ட கமிஷன் அப்படின்னாவே முதலியார் கமிஷன் தான். அப்ப சப்ரூ கமிஷன் 34 தொழில் கல்வி வேணும்னு சொன்னாங்க. அது தேசிய கமிஷன் கிடையாது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை சரி கட்டுறதுக்காக எஜுகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில என்ன பண்ணாங்க அப்படின்னா வொகேஷனல் எஜுகேஷனுக்கான முக்கியத்துவத்தை பத்தி அதுல சொல்லப்பட்டிருந்தது. அதை சப்ரூ கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அடுத்த முக்கியமான கமிஷனுங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 3மே முக்கியமான கமிஷன். யூனிவர்சிட்டி கமிஷனுங்க, முதலியார் கமிஷன், அடுத்தது கோத்தாரி கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். மற்றதெல்லாம் ஈஸியா படிச்சு முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்தது இந்தியாவின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னவர் இவர் தாங்க. அதான் ரொம்ப முக்கியம். இந்தியாவின் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது. இது ஒரு சொன்ன கான்செப்ட். வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது. ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்டதுங்க. ஓகே, அடுத்தது 10+2+3 அப்படின்ற சிஸ்டத்தை அமைப்பை பரிந்துரை செய்தது. கல்வி அமைப்பை பரிந்துரை செய்தது கோத்தாரி தான் இப்ப இருக்கிற இதை கான்செப்டை கொண்டு வந்துடுது. அப்போ கோத்தாரி கமிஷன் வரப்பதான் இது முழு வடிவம் பெறுது. 10ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்நிலை கல்வி, அதாவது பள்ளி அப்படின்னு சொல்லப்படுறது. 2 ஆண்டு மேல்நிலை, நமக்கு 2 ஆண்டு மேல்நிலையாக இருக்கும். அடுத்தது 3 அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னா டிகிரியாக இருக்கும். 3ங்கிறது டிகிரி வகுப்பாக இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 5 என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 வயது முதல் பள்ளிக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. பள்ளி சேர்க்கை நடைபெறலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நார்மலா பாத்தீங்கன்னா பிரைமரி எஜுகேஷன் அப்படின்றது அவங்களுக்கு என்ன பட்டிருக்கும் 6 வயசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பள்ளி சேர்க்கை அவங்களுக்கு 5 வயது முதலே சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்ட குழு இதுதான். இதுல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா 8 அதாவது 8 ஆண்டுகள் தொடக்க கல்விங்க. 8 ஆண்டு தொடக்க கல்வி. அடுத்து 2 அல்லது 3, இது 2 வந்திருக்கும். இதுல நீங்க மாத்திரணும் 2 அல்லது 3ங்க. 2 அல்லது 3 ஆண்டு பொது அல்லது தொழில் சம்பந்தமான உயர்கல்விங்க. அடுத்தது 2 ஆண்டுகள் பொதுக்கல்வி, மேல்நிலை கல்வி பொதுக்கல்வின்னு சொல்றாரு, அல்லது தொழில் கல்வி அப்படின்னு சொல்றாரு. 2 அல்லது 3.
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்ச மாணவர்கள் 50, இடைநிலை பள்ளியில 40. இப்ப இருக்கிறதுலயும் இருக்குங்க. இப்ப இருக்கிறதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கோத்தாரி கமிஷனுடைய இது அடிப்படையா தான் மும்மொழி கொள்கையும் இடம்பெற்றிருக்கு. 5 வயதில் முதல் சேர்க்கை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து 10+2+3 சிஸ்டம் இது எல்லாமே அதுதான். பகுதி நேர கல்வி, தொலைநிலை கல்வி இது எல்லாமே வந்து கொண்டு வந்தது இங்குதான். பார்ட் டைம் வகுப்பு, தொலைநிலை வகுப்பு, பெண்களுக்கான வகுப்பு இது எல்லாமே பாருங்க. இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த சில பரிந்துரைகளுங்க. அடுத்தது கல்வியியல் பயிற்சி கல்லூரியின் ஆசிரியர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாடப்பகுதியில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். பிஎட் எஜுகேஷன் வித் பிஎட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிஎட் எஜுகேஷன் வித் பிஎட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து கம்பல்சரி இருக்கணும். அடுத்தா பாத்தீங்கன்னா மேல்நிலை பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் கல்லூரியில் பயின்ற முதன்மை பாடத்தை மட்டுமே பள்ளிகளில் நடத்த வேண்டும். இது வந்து இப்ப நமக்கு கணிதம் பயின்றவர் கணிதம் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாமே அதுல இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திலும் ஒரு மாதிரி பள்ளி இருக்கணும்னு சொல்லப்பட்டதும் இவங்களுடைய கமிஷனுடைய அறிக்கை தான். அப்ப இதெல்லாமே ஒரு கிளான்ஸ் அப்படியே தொகுப்பா படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க. கோத்தாரி கமிஷன் அப்படின்றது இதுதாங்க. அடுத்தது சம்பூர்ணநாத் கல்விக்குழு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கல்விக்குழுங்க. சம்பூர்ணநாத் ஏன் அப்படின்ட்டா இதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்ட்டா 2வது யூனிட்ல நமக்கு ஒரு விவரங்கள் வருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் இன்டகிரேஷன் அப்படின்றது யூனிட்ல இருக்கும். 2வது யூனிட்ல எமோஷனல் இன்டகிரேஷன் அதாவது இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா உணர்வு ஒருமைப்பாடு சொல்றோம். உணர்வு ஒருமைப்பாடு இது வந்து டிஎன்பிசில கேட்கப்பட்ட கொஸ்டின். 2வது யூனிட்ல நமக்கு இருக்கு. இதனுடைய 2வது யூனிட்ல நமக்கு இருக்கு. அந்த எமோஷனல் இன்டகிரேஷனை பத்தி சொன்ன ஒரு கல்விக்குழு அப்படின்ட்டா இவங்க தாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாணவர்களினுடைய உணர்வுகளை ஒருங்கிணைத்து, இதுதான் ரொம்ப முக்கியம். மாணவர்களின் உணர்வுகளை ஒருங்கிணைத்து பல்வேறு உண்மைகளை ஆராய்தல் அப்படின்றதுதான் இந்த கல்விக்குழுங்க. இதுதான் உணர்வு ஒருமைப்பாடு. இது டிஎன்பிசில கேட்கப்பட்டதுங்க. அடுத்தது இந்த ரெண்டும் பாத்தீங்க அப்படின்ட்டா நம்ம லிஸ்ட்ல கொடுத்துருக்க மாட்டோம். ஆனா நீங்க பாத்துக்கணும். இதோட தொடர்புடையது 77ல வந்து ஈஸ்வர்பாய் பட்டேல் அப்படின்ற கமிஷன் SUBY இது அடிக்கடி நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல. சோசியலி இந்த மாதிரி சொல்லுவாங்க. சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். SUBY இதனுடைய விரிவாக்கத்தை பார்த்து வச்சுக்கணும். அதாவது இவங்க தான் வந்து 12 வருஷம் பள்ளி கல்வி கம்ப்ளீட்டா இருக்கணும், பிளஸ் 3 ஆண்டு கல்லூரி படிப்பு அப்படின்றத வந்து தனியா பிரிச்சாங்க. இந்த இன்டர்மீடியட் காலேஜுங்கிறதெல்லாம் இதோட எடுத்துடலாம், இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டது இவங்க தாங்க. அப்ப 12 வருடம்னா பள்ளி, 3 வருடம் கல்லூரி தனியா பிரிச்சாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இன்டர்மீடியட் அப்படின்றதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது மால்கம் 78ல இதெல்லாம் சின்ன சின்ன கமிஷன் தான். மால்கம் ஆதிசேஷையா இவர் என்ன பண்றாரு, மேல்நிலை கலைத்திட்டம் மற்றும் அதனுடன் சார்ந்த தொழில் கல்வியினை மேற்பார்வை செய்வதாக அமைந்தது. இந்த ரெண்டையும் மேற்பார்வை செய்யறதுக்காக தொழிற்கல்வியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சம்பூர்ணநாத் வரப்போ அதுக்கு கீழே இந்த 2 கமிஷன் இருக்கு. எஜுகேஷன் பாலிசி 68ல வரும். அதுக்கு பின்னாடிதான் வந்து இதெல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப பாருங்க இந்த கொள்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஈஸ்வர்பாய் பட்டேல் எல்லாம் இதுக்கு பின்னாடிதான் வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை ஃப்ரேம் பண்ணுவாங்க. 1968 தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. 1968 ஏன் அப்படின்னா கோத்தாரி கமிஷன் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா இனிமேல வந்து இந்தியாவுக்குன்னே வந்து ஒரு தனியான கல்விக் கொள்கை வேணும், யாருடைய பேர்லயும் இருக்கக்கூடாதுங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மெக்காலே சீர்திருத்தம், உட்ஸ் சீர்திருத்தம், ஹண்டர் கமிஷனு, சார்ஜென்ட் கமிஷன் இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி பேரெல்லாம் இனி வேண்டாம், இந்தியா அப்படின்றது ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவாயிடுச்சு, இந்த இந்தியாவுக்குன்னே ஒரு பொதுவான ஒரு கல்விக் கொள்கை வேணும் அப்படின்னு சொல்லி கோத்தாரி கமிஷனே சொல்லியிருப்பாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி குழு அப்படின்றது வந்து இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சுங்க. அப்போ தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி 1968ல தேசிய அளவுல உருவாக்கப்பட்டதுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 12 ஆண்டு
பள்ளி கல்வி அப்படின்றத வந்துருச்சுங்க. 12 ஆண்டுகள் வந்து பள்ளி கல்வி, 12 ஆண்டு பள்ளி கல்விங்க. அடுத்தது 3 ஆண்டு கல்லூரி. யாருங்க? ஈஸ்வர் பாய் பட்டேல் சொன்னார் இல்லைங்களா? 3 ஆண்டு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இது நான் சொன்னேன். அதனாலதான் அதை சொல்லிட்டு இது சொன்னதுக்கான காரணம். கல்லூரி படிப்பு அதுல அவங்க சொல்லப்பட்டதை இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியாச்சுங்க. இப்ப இருக்கிற அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையில் தான் இருக்கும். இலவச கட்டாய கல்வி, தகுதி, இது எல்லாமே கொண்டாடுறாங்க. திறனாளிகள், திறமையான மாணவர்களை அங்கீகரிக்கப்படல், வேலை அனுபவம், நாட்டுப்பணிகள், கல்வி ஆராய்ச்சி, வேளாண்மை, தொழிற்கல்வி, புத்தகங்கள் பிரசுரிக்கப்படல், இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லப்பட்டிருக்கு. கல்லாமையை ஒழித்தல், முதியோர் கல்வி, எல்லாமே இதுல வந்திருக்கும். அப்போ இதோட இது முடிஞ்சிருச்சா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1968, இதுதான் ரொம்ப முக்கியம். 1968 அடுத்தா பாத்தீங்கன்னா 1986, 1992, இந்த 3 வருஷம் எப்பயுமே இது கூட தேசிய கல்வி அப்படின்றாவே இது கூட ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப இது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, என்பிஇ அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது என்இபி. இது வந்து என்என்பிஇ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நியூ எஜுகேஷனல் பாலிசி 86. அப்போ இதுல முடியாத சில புதிய கொள்கையில கொண்டு வந்திருப்பாங்க. அதுல இது வரைக்கும் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்றத ஆக்ஷன் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்ஷன் பிளான இதுல கொண்டு வந்திருப்பாங்க. இதை நீங்க பாத்துக்கணும். அப்போ 12 ஆண்டு கல்வி அப்படின்னு சொல்லப்படுறத இப்படி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அங்கீகாரத்துல இதை மாத்திருப்பாங்க. இந்த 2 விஷயங்கள் மட்டும் அதுல நீங்க பாத்துட்டீங்கன்னா போதுங்க. அடுத்தது நியூ நேஷனல் பாலிசி. ஏன்னா 68க்கு அப்புறம் நமக்கு வரக்கூடியது 86. இதுதான் நீங்க பார்க்கணும். இதுலதான் வந்து நவோதயா பள்ளிகள் உருவாக்கப்பட்டிருக்கோம். நவோதயா பள்ளி. நவோதயா பள்ளிங்கிறதே பாத்தீங்கன்னா மீத்திறன் மிக்க மாணவர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். மீத்திறன் அதிகமான இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்களுக்கு தான் மீத்திறன் மிக்க கிராமப்புற மாணவர்கள். மீத்திறன் மிக்க கிராமப்புற மாணவர்கள் அவர்களுக்காக தொடங்கப்பட்ட பள்ளிங்க நவோதயா பள்ளிகள். திறமை மிக்க மீத்திறன் அப்படின்னு கூட சொல்லலாம். சிறுவர் சிறுமியருக்கு தொடங்கப்பட வேண்டும். இதனுடைய தலைவராக இருந்தவர் அப்போ வந்து அறிக்கை யாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்திங்க. இது 7வது ஐந்தாண்டு திட்டம் 85 to 90ங்க. அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா 1985ல பாத்தீங்கன்னா நேஷனல் பாலிசி ஆகஸ்ட் 20 அந்த அன்னைக்குதான் வந்து இதை வந்து இந்த கட்ரியா பிரசுரிச்சிருப்பாங்க. அதாவது இதனுடைய சவால்கள், கொள்கை கண்ணோட்டம் அப்படின்ற டாபிக்ல இதை கொண்டு வந்திருப்பாங்க. கல்வி என்பது நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உள்ள சிறந்த முதலீடு அப்படின்ட்டு இந்த கல்வியில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நியூ எஜுகேஷனல் பாலிசி அதனுடைய நியூ. இதுல பாத்தீங்கன்னா எம்எல்எல் அப்படின்னு ஒரு வார்த்தையை உருவாக்கி இருப்பாங்க. மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங், எம்எல்எல். அடுத்தா பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டதுங்க. டிஎன்பிஎஸ்சில ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டிருந்தது. என்எல்எம் அப்படின்னு ஒன்று நேஷனல் லிட்ரரி மிஷன். லிட்ரரி மிஷன் தேசிய அறிவொளி இயக்கம். தேசிய அறிவொளி இயக்கம் 1988ங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொள்கையிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. 86க்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட தேசிய அறிவொளி இயக்கமே இதுதாங்க. இதுல வந்து இந்த குறிப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. டயட், என்சிடிஇ, ஆபரேஷன் பிளாக் போர்டு, இதெல்லாமே நீங்க பார்த்துக்கணும். இந்த டயட் அப்படின்னாவே இதெல்லாம் அடிக்கடி இதனுடைய விரிவாக்கங்கள்ல எழுதி பார்த்துக்கணும். டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். அடுத்தா பாத்தீங்கன்னா இது வந்து என்சிடிங்கிறது தனி சட்டமாகவே இருக்கும். தனி சட்டமாக இயற்றப்பட்டது. இதில் இருந்து பிறந்திருக்கும் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன். இதெல்லாம் நிறைய வாட்டி நமக்கு கொஸ்டின்ல விரிவாக்கம் கேட்டாங்க, பொறுத்துக்கால கேட்டாங்க, எல்லா விதத்திலையும் கேட்கப்பட்டதுங்க. இது வந்து தனி சட்டங்க. ஆக்ட் 93வது வருஷத்துல இயற்றப்பட்டதுங்க. அதெல்லாமே நீங்க அதுல குறிப்புகளா பார்த்துக்கணும். அடுத்தது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி.
புதிய கல்விக் கொள்கைக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது செயல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு செயல் திட்டம். செயல் திட்டம், ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. செயல் திட்டம் 1992ங்க. இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1931 சில கமிஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கோம். இதனுடைய தலைவர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா விஜய் பாஸ்கர் ரெட்டி. இந்த 1937 பாத்தீங்கன்னா பிஃபோர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அபார்ட் உட் கமிட்டி, அதை பத்தி இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அபார்ட் உட் கமிட்டி 1937. இந்த இடத்துல வந்து ஏன் சொல்றேன் அப்படின்றதுக்கு அந்த விவரம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதுல என்ன அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அப்ப நமக்கு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சுங்க. 1980களில் பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுறது, தீர்வு அப்படின்னு சொல்லப்படுறது, தீர்வு பாத்தீங்கன்னா ஒகேஷனல் எஜுகேஷன். திரும்ப எல்லாருமே அதை சொல்லியிருப்பாங்க, ஒகேஷனல் எஜுகேஷன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்காக பாலிடெக்னிக் காலேஜஸ் எல்லாம் இந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் தான் உருவாக்கியிருப்பாங்க. பாலிடெக்னிக் காலேஜஸ் அடுத்த பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். இப்போ டைப் ரைட்டிங் இதெல்லாம் வருது பாத்தீங்களா, இதெல்லாம் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டுங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சுரல் காலேஜஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல உருவாக்கப்பட்டது. அபார்ட் உட் கமிட்டி அவங்களுடைய அறிக்கையில இருந்து உருவாக்கப்பட்டதுதான். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கையில அபார்ட்ல சொன்ன நிறைய தகவல்களை வந்து உள்ளடக்கியிருப்பாங்க. ஆக்ஷன் பிளான்ல பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்ட எல்லா தகவல்களையும் இதுல உள்ளடக்கி இருப்பாங்க. விஜய் பாஸ்கர் ரெட்டி ஆந்திர பிரதேச முதலமைச்சர் தான் வந்து தலைவராக இருந்திருக்காரு. தேசிய கல்விக் கொள்கை 1986 சில மாற்றங்கள் செய்து புதிய செயல்திட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள 1992 குழு அமைக்கப்பட்டது. அடுத்தது 14 வயது உரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வியை 21ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வழங்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது ஆர்டிகல் 45ங்க. ஆர்டிகல் 45 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடிக்கடி நம்ம அது பேசிட்டே வருவோம். ஆர்டிகல் 45 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வியை கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் 2009 தான் நம்ம வந்து அந்த ஆக்டை கொண்டு வந்திருக்கோம். அதனால அதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பெண் ஆசிரியர்கள் 50% கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது இந்த இதுதான். பெண் ஆசிரியர்கள் வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு. எழுத்தறிவு ஆணையம் உருவாக்கப்படுதல். எழுத்தறிவு ஆணையம் உருவாக்கப்படுதல் இது எல்லாமே அந்த இந்த ஆக்ஷன் பிளான்ல இருந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. ஒன்லி 2 மினிட்ஸ். அடுத்த இதை நம்ம முடிச்சிருவோம். அடுத்தது ஆர்டிஇ ஆக்ட். ஏன்னா இதனுடைய தொடர்ச்சி தானே. இதுல வந்து ஆர்டிகல் 45ல நமக்கு 10 அனைத்து குழந்தைகளும் கட்டாய இலவச கல்வி அப்படின்னு ஆக்ஷன் பிளான்ல அது வந்து சட்டமாக இயற்றப்பட்டது 2009. நான் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எவ்வளவு டீவியேஷன் பாருங்க. 92வது வருஷம், 2009வது வருஷம், அதுல 9 வருஷம், இதுல ஒரு 8 வருஷங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 18 வருஷம் கழிச்சுதான் இது வந்து கட்டாய கல்வி அப்படின்றதே கொண்டு வராங்க. ஆர்டிஇ ஆக்ட் நிறைய வாட்டி கேள்விகளாக கேட்கப்பட்டதுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. இட் வாஸ் பாஸ்ட் ஆன் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல பாஸ் ஆன தேதிங்க ஆகஸ்ட் 6, 2009ங்க. இது நிறைய வாட்டி கேள்வி. சட்டம் இயற்றப்பட்டது. சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இயற்றப்பட்டது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ங்க. அடுத்தது நடைமுறைப்படுத்தப்பட்டது அடுத்த வருஷம் தான் இது நடைமுறை வந்திருக்கும். இது வந்து ஏப்ரல் 1, 2010 இந்த நடைமுறைக்கு வந்திருக்கும். இதுலதான் வந்து 25% இடஒதுக்கீடு, எஜுகேஷனலி பேக்வர்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக்கலி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. 25%, அதாவது தனியார் கல்வி நிறுவனத்தில் 25% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு வழங்கப்படணும். பொருளாதார நலிவடைந்த நிலையில் உள்ள மாணவர்களுக்கு, பொருளாதார நலிவு நிலை மாணவர்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா BBB ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. BBB ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் பார்ட்னர்ஷிப். இது எல்லா செலவுகளையும் கவர்மெண்ட் கொடுத்துரும். கல்வித்துறையில பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஆர்டி
2009 தானுங்க. ஆர்டி ஆக்ட், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது பிரைவேட்டும் கவர்மெண்ட் கூட்டா சேர்ந்து ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா இதுதான். இதுல இருந்தா நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க, 6ல இருந்து 14 வயது வரை, அதாவது 8ஆம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் வகுப்பு வரை, 8ஆம் வகுப்பு வரை பாத்தீங்கன்னா இலவச கட்டாய கல்வி. இலவச கட்டாய கல்விங்க. இந்த இதை கொண்டு வந்தது இதுதாங்க. இப்ப எந்த வயசு வரைக்கும் கேட்பாங்க, 14 வயது. எந்த இதுன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன். இதுல இருக்கு பாருங்க, 6 to கிளாஸஸ் 1 to 8ங்க. எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் அப்ப பொருந்தலைங்க அது. அடுத்தது பாத்தீங்கன்னா with the passage of act, India become one of the 130 countries in the world that make the education a fundamental right for every child. இது வந்து அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டம் ஏற்றதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கல்வி அப்படின்னு சொல்லப்படுறது அடிப்படை உரிமை ஆயிடுச்சுங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாருங்க, எல்லாமே கேள்விகள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நிறைய வாட்டி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க டிஎன். அதனால எல்லாமே கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க இது. அடுத்தது நியூ எஜுகேஷனல் பாலிசி. இது இன்னும் அப்ரூவல் தான் இருக்கு, இன்னும் நடந்து முடிக்கல. NEP, நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு அவங்க எல்லாம் எதுவும் பேர் வைக்காம என்ன பண்ணிட்டாங்க, நேஷனல் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருஷத்தை மாத்திட்டாங்க. 68, 86, 2092, 68, 86, 92 இந்த மூணுலயும் இழுத்துட்டு போன இது எல்லாத்தையும் மாத்தி ஒரே சிஸ்டமா கொண்டு வந்தாங்க. இதனுடைய தலைவர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, இதுல எதுவுமே வராது, அந்த கமிஷன்ல எதுவுமே சொல்லப்பட மாட்டாங்க. ஆனாலும் இதுல நான் உங்களுக்கு சொல்றேன், கஸ்தூரி ரங்கன் தான் வந்து தலைவருங்க. டிஎன்பிசில எல்லாம் வந்து, ஏன்னா ஜிகேவும் நமக்கு இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல கேட்டு வச்சிடலாம் இல்லைங்களா, அதனால கஸ்தூரி ரங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதனுடைய தலைவர் குழுவினுடைய தலைவராகவும் இருந்திருக்காரு. இவங்க பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸுக்கு வந்து முக்கியத்துவமும் மேத்தமெட்டிக்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்க. அடுத்ததான் இந்த 10+2+3 கோத்தாரி கமிஷன் பரிந்துரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய தேசிய கல்விக் கொள்கை 92 வரைக்கும், 86, 68 இதுல எல்லாமே சொல்லப்பட்ட இந்த 10+2+ சிஸ்டம் ரிமூவ்டுங்க. இது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இதுக்கு பதிலாக என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5+3+3+4. இதை பார்த்துக்கோங்க, 5+3+3+4, 5, 3, 8, 8வது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 8வது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சருங்க. அதுக்கப்புறம் 3+4 அந்த மாதிரி போகுது. இப்போ வந்து 10+2+3ங்கிறத 5+3+3+4 அப்படின்ற சிஸ்டமாக மாற்றப்படுதுங்க. அடுத்தது 6வதுல இருந்தே பாத்தீங்கன்னா கோத்தாரி கமிஷன் 10வதுல இருந்து தான் வந்து தொழிற்கல்வி சொல்லுவாங்க. தொழிற்கல்வி வந்து 10ஆம் வகுப்புல இருந்து தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து தொழிற்கல்வி 6ஆம் வகுப்புல இருந்தே வேணும்னு சொல்லிட்டாங்க. 6ஆம் வகுப்புல இருந்தே வேணும். அடுத்ததான் ரிடக்ஷன் இன் கரிக்குலம் வந்து கோர் கான்செப்ட் வந்து குறைச்சிருக்கணும். அதாவது சப்ஜெக்டை வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவீங்களா, சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து குறைக்கப்பட்டதுங்க. குறைக்கப்பட்டு அதுக்கு பதிலாக ப்ராக்டிக்கல் நாலேஜை அதிகப்படுத்துவாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபார் கிஃப்டட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு இந்த வார்த்தையெல்லாம் நீக்கப்பட்டதுங்க. நீக்கப்பட்டுட்டு கிஃப்டட் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க. அடுத்தது 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற கல்விக் கொள்கைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்நோக்கக்கூடிய, 21ஆம் நூற்றாண்டினுடைய சவால்களை எதிர்நோக்கி கல்விக் கொள்கை அப்படின்னு இதெல்லாம் வந்து ஜெனரல் நாலேஜ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் சேர்த்து அது கூட கம்பைன் பண்ணி வச்சுங்க. இது வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். Any other doubt? சார்
ப்ளீஸ் சொல்லுங்க. அந்த ஆர்டிஏ ஆக்ட் சொன்னீங்க சார், ஆமாங்க. அது வந்து என்ன பண்ண போனா பார்லிமெண்ட்ல August 4 அப்படிங்கிற மாதிரி வந்துருது சார். இதுல August 6ன்னு இருக்கு. கூகுள் அடிச்சா August ஆகஸ்ட் 4 6 தானுங்க. இல்ல August 4ன்னு சொல்லி வருதுங்க சார். 2009 August 4ன்னு சொல்லி வருதுங்க சார். அதாவது கட்டிங் இருந்தா எடுத்த ஒரு போட்டோ இமேஜ் போட்டுடுங்க குரூப்ல, நானும் அதை சரி. பாக்குறேன். ஓகேங்களா? ஓ சரி. ஆகஸ்ட் 6ன்னு இருக்குங்க, பார்த்துட்டோம். இந்த இதை ஸ்கிரீன்ஷாட் மனசுல அடிச்சு வச்சுக்கிறேங்க. ஓகேப்பா. ஓகே தேங்க்யூ சார். எதிர்நோக்குவதாக அமைந்த கல்வி பதிவாக இது இருக்கும். கல்வி அடிப்படைகள்ல கமிட்டிஸ் அப்படின்னு எடுத்தாவே இதுல இருந்து எடுத்து அப்படியே படிச்சிருங்க. முன்னாடி இருக்கிற சார்ட் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லி பாருங்க. கண்டிப்பா இதுல